தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தபாக பின் ஓடிய துரோகிகள் வெளுத்து வாங்கிய இடும்பவனம் கார்த்தி குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். இன்றைய தினம் இடும்பவனம் கார்த்தி அவர்கள் ஒரு உண்மையான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த கருத்திற்கு பதில் சொல்லும் விதமாக தபாக கிட்ட ஓடிய திடீர் போராளிகள், அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு தங்களை தமிழ் தேசிய போராளிகளாக ஒவ்வொரு இன்டர்வியூவிலும் அடையாளம் காட்டிக்கொள்வது, சீமானை திட்டுவதே அவர்களை பொறுத்தவரை தமிழ் தேசியமாக மாறி நிற்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். இடும்பவனம் கார்த்தி அவர்கள் இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்காரு. அதில் கருணாநிதி எனும் துரோகியையும் திமுக எனும் துரோக கும்பலையும் ஏற்பவர் எவரும் தமிழ் தேசியவாதிகளாகவோ தமிழின பற்றாளராகவோ இருக்க முடியாது என்பதை உறுதியாக நம்புகிறேன். அதனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் அவர்களால் தமிழ் தேசியம் மட்டுமல்ல பன்ருட்டி தேசியம் கூட அமைக்க முடியாது என்பதே உண்மைங்கிறார். இதற்கு பதில் சொல்கிறதுக்காக பார்த்திங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர்களோ இல்லை அந்த கட்சியை சார்ந்தவர்கள்லாம் பேசலை. நாம் தமிழர் கட்சியிலேருந்து துரத்தி அடிக்கப்பட்ட அந்த துரோகிகள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க ஓடி வராங்க. குறிப்பாக இப்போ ரீசண்டாக போன ஒரு ஆள் உங்கள் எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன், ஜெகதீச பாண்டியன் அவர்கள் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் பிடித்த தலைவர் வேல்முருகன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணி பெரியார் பற்றி அவதூறாக அரணையூர் சீமான் அவர்கள் பேசியதை பற்றி அண்ணன் வேல்முருகனிடம் கேள்வி வைக்க போட்ட போது அவரும் தேசிய தலைவரை தலைவராக ஏற்றிருக்கிறார், அதனால் நான் சீமானை விமர்சிக்க முடியாது என்று நாகரிகமான பதிலை அளித்தார். சீமானுக்கு மேடை போட்டு கொடுத்ததும் அவர் வசதியாக வாழ பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்ததும் அன்று பன்ருட்டி வேல்முருகன் தான். சீமானுக்கு தமிழ் தேசியம் என்னவென்று தெரியாத முன்பே தமிழ்நாட்டின் மாவோ என்று அழைக்கப்பட்ட தமிழரசனின் கரம் பிடித்து நடந்தவர். தமிழ்நாட்டு மக்களின் வெறுப்பை சம்பாதிக்காமல் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம் ஒழுக்கமான தலைவன் அண்ணன் வேல்முருகன். தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வெல்லுமானால் அது அண்ணன் வேல்முருகனின் பெரும் பங்கு இருக்கும். அரசியலுக்கு பொருளாதாரத்தை சேர்த்து வசதியானவர் அல்ல அவர். மிக பெரும் பொருளாதார பலத்தோடு அரசியலுக்கு வந்தவர். தன்னடக்கமுள்ள ஒரு தலைவன். வாயால் வடை சுடுபவர் அல்ல. ஈழ விடுதலை பேசி பதவிக்காக அலைபவர் அல்ல. பதவியில் இருக்கும்போதே ஈழ விடுதலையும் இன்று வரை போராளிகளுக்கு உதவி செய்து கொண்டிருப்பவர். பன்ருட்டி தேசியம் அல்ல பைந்தமிழர் தேசியம் அமைப்பார். உறுதியாக பாஜகவிடம் கட்சி அடமானம் வைக்க மாட்டார் அப்படின்னு ஜெகதீச பாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு பேராகிராஃப் எழுதுறதுல எவ்வளவு அவதூறுகள் எவ்வளவு வன்மங்கள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சீமானவர் பார்த்திங்கன்னா தனி மனித ஒழுக்கம் கெட்டவர் அதாவது வேல்முருகன் எப்படிலாம் இருக்கிறாருன்னு சொல்கிறாருன்னா இப்போ சீமானை மறைமுகமாக குற்றம் சாட்டுவதாகத்தான அர்த்தம். அதுவும் இல்லாமல் கேட்ட கேள்வி என்ன, அது மட்டும்தான் இங்கே அவர் நிறைய பதில் சொல்லியிருக்காரு. அதில் வண்ணங்கள் தெரியுதுங்கிறதெல்லாம் கடந்து போங்க. கேட்குறது ஒன்று, கருணாநிதியை ஏற்றுக்கிட்டவன் எப்படிரா தமிழ் தேசியத்தை அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒற்றை கேள்விக்கு மட்டும் நேரடியாக ஜெகதீச பாண்டியன் அவர்கள் பதில் சொல்வாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் இடும்பவனம் கார்த்தி அவர்கள் கூறியுள்ள இந்த கருத்துக்கும் அதற்கு பதில் சொல்லும் விதமாக இந்த வன்மக்குழுவாக செயல்படக்கூடிய இந்த தாவைக்கா பின்னாடி ஓடக்கூடிய இந்த கொத்தடிமைகளுடைய அந்த பதில் குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.